ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் குறிப்புகள் கொடுக்குறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிக்விட் தண்ணி ஊற்றிட்டே உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. லிக்விட் தண்ணி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஊற்றியே ஆகணுங்க. ஊற்றினா மட்டும்தான் கத்திரி செடியில் நம்ம காய் எதிர்பார்க்க முடியுங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை நல்லா ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம லிக்விட் தண்ணி கொடுக்கறது கட்டாயங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். ஏன்னா நான் அப்படி தாங்க யூஸ் பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிட்டு வரேன். ஏன்னா என்னுடைய அறுவடையை நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நீங்களே அறுவடை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கும் இது யூஸ் ஆகணுன்றதுனால, நான் என்னென்ன பண்ணுறேன் என் மாடி தோட்டத்தில் அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்றதுனால, நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அல்லி சுப்பிரமணியம் சிஸ்டர் கேட்டதுக்கு இணங்க இந்த வீடியோங்க. ஏன்னா அவங்க மாடி தோட்டத்தை கொஞ்சம் மெதுவாக சுற்றி காட்டுங்க, நாங்கள் நல்லா பார்க்கணும் செடிங்களை அப்படின்னு கேட்டதுனால, அவங்களுக்கு வேண்டி இந்த மாடி தோட்டம் சுற்றி காட்டினே உங்களுக்கு நான் லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி மட்டுமே ஊற்றுறதும் காமிச்சாலும் உங்களுக்கு போர் அடிக்குங்க. அதனால் செடிங்களையும் நான் காமிச்சிட்டே உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றுறேங்க இன்றைக்கி. நீங்களும் அப்படியே செடியை பார்த்துட்டு வாங்க. இந்த காய்களை தான் நான் சனிக்கிழமை அறுவடை பண்ண போகிறேங்க. சனிக்கிழமை அறுவடை மெகா அறுவடைன்னு சொல்லாங்க. அதாவது அந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. அதனால் சனிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல அறுவடை. நம்ம சந்தைக்கு போய் காய் விற்கிற அளவுக்கு அறுவடைங்க. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. எல்லாருமே கண்டிப்பாக சனிக்கிழமை பாருங்கள். வாங்க இப்போ கத்திரி செடி பாருங்கள். நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயும் காட்டியிருக்கேன், அதாவது தொலைவாகவும் காட்டியிருக்கேன். 2 விதமாகவுமே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அந்த இலைக்கு அடியில் ஏதாவது பேனு பூச்சி எதனா இருக்கான்றதையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அதையுமே பாருங்கள் தூக்கி தூக்கி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எதையுமே டவுட்டே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க. நீங்கள் அந்த பேக்கில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அது வரைக்கும் பார்க்கலாங்க. நான் ஏன்னா இந்த ஒருத்தர் பேக்கில் என்ன போட்டிருப்பாங்க, இவ்வளோ காய வர்றதுக்குன்னு கூட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கையும் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க, லிக்விட் தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோலும் வெங்காய சரகு பூண்டு சரகு மேலே மிதந்துருந்தது பூரா பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோடு வெங்காய சரகு பூண்டு சரகுங்க. தக்காளி பழம் 1, 2 பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மாதிரி இருக்கிறத நான் அதிலே போட்டுருவேன். ஏன்னா விதை முளைச்சிச்சின்னா நம்ம பிடுங்கி நடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்றதுனால நான் தக்காளி பழம் எதுனா அழுகின தக்காளி பழமாக இருந்தால் நான் அதிலே போட்டுருவேங்க. அதை தக்காளி பழம் விதை அதிலே முளைச்சிருதுங்க. அதனால் நான் அதை பிடுங்கி நான் நட்டுக்குவேங்க. தக்காளி விதை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக விட்றது இல்லைங்க. இந்த மாதிரி தான் தக்காளி விதை நட்டு வைக்கிறேங்க. அதில் அதில் வந்த செடி தாங்க இந்த தக்காளி செடி. காய் வச்சிருக்குது பாருங்கள். நல்லா காய் வைக்கிறதுல நல்லா காய் வைக்கிதுங்க தக்காளி. அதனால தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வரேங்க. எதுக்குமே நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க. ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு லிட்டர் அளவாக ஊற்றினா போதுமானதுங்க. இது ஊற்றும்போது நம்மளுக்கு என்ன மண்ணுக்குள்ளே நடக்கும் அப்படின்னா, அந்த மண் சாப்பிட்டா பண்ணுங்க. 2வது அந்த மண்புழு நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு இது பெருசாக உதவி பண்ணுதுங்க. அதனால தான் இது நான் மறுபடியும் ஒரு வீடியோலாம் சொல்லிகிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் அறுவடை பார்க்கும்போது அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா, என்ன உரம் கொடுக்குறீங்க, என்ன லிக்விட் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்றது தான் வருதுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவிலையும் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன். ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்களும் வரீங்க, பழைய சப்ஸ்கிரைபரும் பார்க்குறீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுன்றதுனால ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க. வியூஸ் உங்களுக்கு இப்படி செஞ்சால் வியூஸ் நிறைய வரும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல, உங்களுடைய வீடியோ சூப்பராக இருக்குது, நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஆனால் வியூஸ் போக மாட்டேன்து, அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சில ஐடியாங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஐடியாங்கெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசாக தாங்க இருந்தது. நான் ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்துட்டுங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் இதை கருத்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. அதனால தான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறேங்க. வாங்க அடுத்தது உங்களுக்கு மலேசியா கோவக்காய் பூ வச்சாச்சுங்க. பிஞ்சு வைக்கிறதுக்கு பாருங்க, இனுக்கு இனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வைக்கிதுங்க.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நல்லாவே பெருசாக தெரிகிற அளவுக்கு பிஞ்சு உங்களுக்கு வெளியே வந்துருங்க. இப்போ பாருங்கள், பூ வச்சாச்சு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கூட ஆகலைங்க. 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிஞ்சு இறங்கிருச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து குரோத் ஆகுது, எவ்வளோ சீக்கிரம் பூ பிஞ்சு எடுக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நான் வந்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு செடியை நான் நட்டதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது குரோத் ஆனதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வச்சு அதாவது செட்டைக்கு பிஞ்சு வச்சுட்டு போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா கள்ளி முள்ளியானுங்க. நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதனுடைய செடி தாங்க இது. கள்ளி முள்ளியான வந்து பாருங்கள், நல்ல ஒரு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சவங்க கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவிலையும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த வீடியோவில் யார் யாருக்கு கள்ளி முள்ளியான பற்றி தெரியும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நான் அதை வச்சு பரவாயில்ல, இந்த கள்ளி முள்ளியான பற்றி இவ்வளோ இது எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு புரிதல் இருக்குங்க. அதனால் கள்ளி முள்ளியான பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுன்ற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அதனால் இதை பற்றி நான் வந்து சமீபத்தில் தான் நான் கேள்விப்பட்டு இந்த செடி நான் வாங்கினேன். அதனால் உங்களுக்கு இந்த செடி பற்றி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கும் தெரியலைங்க. அதனால தான் யார் யாருக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதா இருக்குது. தெரிஞ்சிருந்தா பதில் கொடுங்க. எல்லா ரக கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். சனிக்கிழமை உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க. கள்ளி முள்ளியான பற்றி உங்களுக்கு விவரம் வந்து நான் வந்து திங்கட்கிழமை வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அறுவடை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு சரியாக போயிடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னால் சொல்ல முடியாது. திங்கட்கிழமை வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை பற்றினுடைய எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத திங்கட்கிழமை வீடியோவில் சொல்கிறேங்க. வால் கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாத ஒரு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு கீழே பேக்குக்கு அடியில் மறைஞ்சிருக்குதுங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பாருங்கள், இவ்வளோ நீளமாக பாருங்கள். விதைக்கு நல்லா முத்தி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்ருக்குறேங்க. நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கல் மாதிரி இருக்கணுங்க. அந்த தோல் பார்த்தீங்கன்னா அந்த கலரே மாறிடுங்க. அந்த மாதிரி மாறும்போது நீங்கள் கட் பண்ணி விதை எப்படி எடுக்கிறதுன்றதையும் நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு பேக்கெட் பண்ணி வச்சுக்குங்க. அது எப்பயுமே நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. எப்பயுமே யூஸ் ஆகுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு விதையினுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. அது நல்லாவே முளைப்பு திறன் விதை நல்லா நேர்த்தி பண்ணி நம்ம காய வச்சு எடுத்து வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க விதைய. அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெய் மிளகாவும் பாருங்கள், நல்லா வளருது. நல்லா பக்க செட்டைகள் நிறைய வருதுங்க. இப்போ நிறைய பூவும் எடுத்துருக்குது. பரவாயில்லைங்க. நெய் மிளகா வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட செடிங்க. இந்த மிளகா வாசனை வந்து நிறைய யூடியூப்பில் வீடியோவில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால் அதுலேருந்து எனக்கு நெய் மிளகாவை அறுவடை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசையே வந்துடுச்சுங்க. நெய் மிளகா, மலேசியா கோவக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி இருக்குதுங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த 2 காயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நம்ம மாடியில் இதில் இல்லையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுப்பேன். உங்களுக்கு கூட நான் 2, 3 வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. வீடியோவில் கூட மலேசியா கோவக்காய் மட்டும் என் மாடி தோட்டத்தில் மிஸ்ஸிங்னு சொல்லியிருப்பேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வால் கத்திரிக்காய் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா முத்துட்டுன்னு விட்ருக்குறேங்க. இப்படி ஒவ்வொரு காய் 2, 2 காய் நம்ம விதைக்கு அப்படியே தனித்தனியாக விட்டு எடுத்துக்கணும்னா விதைக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. அந்த சிஸ்டர் பற்றி கமெண்ட் கொடுத்துருந்ததை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விதையும் சேல்ஸ் ஆகணும், வியூஸும் நல்லா போகணும்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி குரூப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வியூஸும் நல்லா போகும், 2வது விதையும் உங்களுக்கு விற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நல்ல ஐடியாவாக தாங்க எனக்கும் தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னுடைய சப்ஸ்கிரைபர்காரங்க நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா இந்த ஐடியா உங்களுக்கும் எப்படி தோணுதுன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க. அதனால் நீங்களும் இதை பற்றி கமெண்ட் கொடுங்க. சுரக்காயும் பாருங்கள், நிறைய பிஞ்சு எடுத்துருக்குது. காய் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. மூக்குத்தி அவரையுமே இப்போ பூ வச்சு நல்லா அது காய் எப்படி ஆகும் அப்படின்றத நான் இன்னும் நேரில் பார்த்தது இல்லைங்க மூக்குத்தி அவரையை. அதனால அந்த காய் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க.
பார்க்கணுங்க. இது எப்படி வைக்கும் அப்படின்றத பார்க்க நானுமே ஆர்வமா இருக்கிறேங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காவும் அறுவடை இருக்குதுங்க. இந்த கத்திரி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா, 13 வகை கத்திரி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விதைய சேகரிச்ச பின்னாடி உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் ஒண்ணு குடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. எப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்காரங்களும் இந்த மாரி எல்லா வகை கத்திரியும் அவங்களும் அறுவடை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க. அதனால 13 வகை கத்திரிக்காயினுடைய விதை ரெடியானதும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவிலே சொல்லுவேங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால வீடியோவ கன்டினியூவா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா விதை வந்து பகிர்வு இருக்குதுங்க. அதனால நீங்க வந்து மனம் தளர வேண்டாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் குடுங்க. பார்க்குற அளவுக்கு லைக் கூட வரதில்லைங்க. அதனால வந்து நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் குடுங்க. வாட்ஸ்அப் குரூப் பத்தி உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா அடுத்த வீடியோவுல அத பத்தி நான் ஒரு அப்டேட் குடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்து இதில வந்து ரொம்பவே முக்கியங்க. இதில வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் ஆகுறவங்களுக்கும் இந்த விதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சலுகை இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ஓப்பன் பண்ணலான்ற ஐடியா எனக்குமே இப்போ இருக்குதுங்க. இத பத்தி உங்களுடைய கருத்த நீங்க தெரிவிங்க. பாருங்க பாலக்கீரை எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க. இதனுடைய அறுவடையும் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை இருக்குதுங்க. ஒரு இலை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பூச்சடிக்காது இருக்கும்போதே நம்ப வந்து அறுவடை பண்ணிக்கணுங்க. அதுதான் நம்ப கீரைய வளர்த்துறதுக்கு உண்டான பலன்ங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கிட்டயும் காமிச்சுட்டேன், தொலைவாவும் காட்டுறேன். நல்லா பார்த்துட்டு என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு அல்லி சுப்பிரமணியம் சிஸ்டர் கமெண்ட் குடுங்க. என்னுடைய சின்ன பையனுக்கு பர்த்டே வாழ்த்து சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்த்து சொன்ன அத்தனை உறவுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்க சின்ன செடி தாங்க மொளகா செடி. இதிலே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய மொளகா இருக்குது பாருங்க. இதையுமே நாளைக்கு நான் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, இந்த செடி இருக்கிற ஹைட்டுக்கு இந்த இத்தினி மொளகா தாங்காதுங்க செடி. அதனால இத அறுவடை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க நானு. ஏன்னா, நம்ப செடிக்கு தகுந்த மாரி தாங்க காய விடணும். சின்ன செடியா இருக்குதுங்க. ஆனா, அதில 20 மொளகா இருக்குதுங்க. பாருங்க காலிஃப்ளவரும் நல்லா பூ வந்து பெருசாயிட்டே வருதுங்க. பரவாயில்லைங்க. இந்த மழையிலயுமே இந்த பூ ஒண்ணும் ஆகலைங்க. இதையுமே நம்ம வந்து அறுவடை பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் போட்டுன்னு விட்டுருக்குறேங்க. ஏன்னா, இப்ப பூ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகட்டும்னு எதிர்பார்க்குறேங்க இத. இப்ப பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அதாவது நம்ப தோட்டத்துல நம்ம காலிஃப்ளவர் விளைஞ்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க. அதனுடைய லீஃப்ல அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க. அதனால நம்ப காலிஃப்ளவர் வந்து பூ மட்டுமே நம்மளுக்கு வந்து சத்துன்னு நினைக்க வேண்டாங்க. அதனுடைய இலையுமே இதுக்கு நம்மளுக்கு வந்து சத்து தாங்க. அதனால இலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நாம வந்து சமைக்கலாங்க. ஏன்னா நாம வந்து மருந்து அடிக்காத நம்ம காலிஃப்ளவர் விளையறதுனால, இதனுடைய இலையுமே நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த இலைய பயன்படுத்தி நான் என்ன செய்யறேன் அப்படின்றத ஒரு டிஷ் செய்றேங்க. அத உங்களுக்கு நானு வீடியோல போடுறேன் பாருங்க. ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க செய்யறேன். அத செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷார்ட்டாவோ இல்ல வீடியோவாவோ நான் குடுக்க ட்ரை பண்றேங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டும் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா ஷார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, புதுசா பார்க்க வரவங்களுக்கு ஷார்ட்டு பார்க்கட்டுன்றதுனால, நான் வீடியோல இருக்கிறத ஷார்ட்டாவும் கட் பண்ணி இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால ஷார்ட்டுக்கும் சப்போர்ட் குடுங்க. பாருங்க காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க. கொத்தவரங்காயும் நாளைக்கு அறுவடை இருக்குதுங்க. நாளைக்கு என்னென்ன அறுவடை இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கே ஒரு வந்து முன்னோட்டம் குடுத்துட்டேங்க. அதனால கண்டிப்பா சனிக்கிழமை அறுவடைய மிஸ் பண்ண வேண்டாங்க. எல்லாருமே நல்லா பாருங்க. பாருங்க கொடை மிளகாவும் பார்த்தீங்கன்னா 3 பேக் இருக்குதுங்க. நெய் மிளகாய் 2 பேக்ல வச்சிருக்கோம். அது மாரி மொளகா ஆயிட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேக் வச்சிருக்கிறேங்க. மல்பெரியும் சூப்பரா வருதுங்க. கட் பண்ணி விட்ட பின்னாடி மறுபடியும் நல்லா பூ வச்சு நல்லா தழைஞ்சிருக்குதுங்க. பழம் இன்னும் ஆகலைங்க. இப்போதைக்கு 1, 2 பழம் ஆகுதுங்க. அது குருவி சாப்பிட்டுருதுங்க. குருவி பத்தி ஒரு அப்டேட்டு திங்கட்கிழமை வீடியோல குடுக்குறேங்க. அது எப்படி முட்டை வச்சிருக்கு, எப்படி கூடு கட்டியிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குதுங்க. நானு சமையல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ரக கத்திரிக்காயும் போட்டு
ஒரு கூட்டு பொரியல் செஞ்சேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. அதாவது பச்சை கலரு, வெள்ளை கலரு, நீல கலரு, வரி நீல கலரு, கருப்பு கலரு அப்படின்னு எல்லா கலரையும் போட்டு கலர் கலரா கத்திரிக்காய் வறுவல் செஞ்சேங்க. சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட்டு. அத நான் வீடியோ எடுக்கலைங்க. நான் எடுக்கலான்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் சரி கத்திரிக்காய் வறுவல் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால நான் எடுக்கலைங்க. வேணுன்னா நான் இன்னொரு டைம் அது மாரி செய்யும்போது உங்களுக்கு நான் எடுத்து உங்களுக்கு அதையுமே காட்டுறேன். ஒரு ஷார்ட்டாவாவது போட ட்ரை பண்றேன். ஏன்னா, அது க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருந்ததுங்க. பூச்சி அடிக்காத ஒரே காய் கூட பூச்சி இல்லாத எல்லா காயுமே சூப்பரா இருந்ததுங்க. அந்த வெள்ள கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி மாரியே இருந்ததுங்க. சூப்பரா இருந்ததுங்க அது. பாருங்க ஒரு வெண்டைக்காய் எவ்வளோ நீளமா இருக்குது பாருங்க. இவ்வளோ நீளம் உங்களுக்கு முத்திட்டுக்கும்னு நெனைக்க வேண்டாங்க. எலசா தாங்க இருக்கு. அதனால தான் அதையுமே நான் ஒடிச்சு காட்டுறேன். நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. சனிக்கிழமை வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எனக்கு வந்து வெண்டைக்காய் குடுத்ததுங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் ஒரு 3 நாள் பறிக்காத விட்டுட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த நம்ப 6 பேக்குல பார்த்தீங்கன்னா 2, 2 செடி வச்சுங்கிறதுனால பக்க செட்டைங்களா நெறைய இருக்கிறதுனால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நம்மளுக்கு வர அளவுக்கு இப்போ வெண்டைக்காய் வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நேத்து வெண்டைக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பாருங்க எப்படி குண்டு குண்டா, குண்டு குண்டா எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் செடியில பூச்சடிக்காத பார்க்கறது இப்ப நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. பாருங்க வெள்ளைப்பாகலும் சூப்பரா இருக்குது. பிஞ்சு நெறைய போட்டிருக்குது பாருங்க. நாளைக்கு வெள்ளைப்பாகலும் அறுவடை இருக்குதுங்க. இந்த அளவுக்கு வந்து வெள்ளைப்பாகல் இவ்வளோ அறுவடை குடுத்துமே நம்மளுக்கு இன்னும் காய் பாருங்க. இதில பாருங்க பறக்கிற பூச்சி எப்படி கடிச்சு வச்சிருக்குது பாருங்க. பறக்கிற பூச்சிய பொறுத்தவரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு தடை போட முடியாதுங்க. அது வேற வழி இல்ல. அது காய் வந்து சாப்பிட்டு தாங்க ஆகும். நானும் ஒண்ணும் அத பண்றதில்லைங்க. வந்து சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறது தாங்க. சாப்பிட்டு மீந்தத நான் அறுவடை பண்றேங்க. பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா, வெள்ள லாங் பீன்ஸுங்க. சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட்டு. அதாவது பச்சையாவே சாப்பிடலாங்க. நான் அதுக்கு தான் பறிச்சேன். மாடி தோட்டத்தில வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாரிங்க இதெல்லாம். பாருங்க ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. வெண்டைக்கா, இந்த வெள்ள லாங் பீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்நாக்ஸுங்க. சாப்பிட்டுனே தண்ணி விடுவோங்க. அந்த மாதிரிங்க இது. என்னுடைய எனர்ஜிக்கு என் மாடித்தோட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. குணசேகர ஐடியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கவிதையாவே அவங்க கமெண்ட்ல சூப்பரா வர்ணிச்சு என் மாடித்தோட்டத்த பேசுற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா சிஸ்டர், அதுக்கப்புறம் திருச்சி பிரேமலதா சிஸ்டர், லட்சுமி சிஸ்டர், புஷ்பதேவி சிஸ்டர் இந்த மாரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கமெண்ட்டுங்க. அதாவது ஜானகி சிஸ்டர் இந்த மாரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதில என்ன நீங்க பார்த்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்தையும் கமெண்ட் குடுக்குறீங்க. அதுக்கு எவ்வளோ நானு ஹார்ட் ஒர்க் போடுறேன்றதையும் நீங்க புரிஞ்சு கமெண்ட் குடுக்குற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லா ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. காய் பாருங்க எப்படி வச்சிருக்குது பாருங்க. குண்டு குண்டா, குண்டு குண்டாவும் வச்சிருக்குது, நீள நீளமா வச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இது பெரிய ரகமா வச்ச கத்திரிக்காய்ங்க. இப்ப வந்து நெறைய காய் குடுக்க குடுக்க அப்படியே சைஸ் அப்படியே சின்னதாயிடுச்சுங்க. பாருங்க செடி பீன்ஸ் பாருங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருது. 3 செடியுமே விட்டுட்டேங்க. வளரட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஏன்னா பேக் காலி இல்லாததுனால விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் ல லைபேரியா தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா, புடுங்கி நான் நட்டு வச்சுட்டுருக்கிறேங்க. அதுவும் உங்களுக்கு திங்கட்கிழமை வீடியோல காட்டுறேன். ஏன்னா ஒரு 3 பேக் காலி பண்ணேங்க. எத காலி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய தாங்க காலி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெஞ்சதுல ஒரு 3 பேக் என்னோட செடி வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வாடிடுச்சுங்க. கொத்தவரங்காய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழை தொடர்ந்து பேஞ்சா கூடமே அந்த செடி வந்து தாங்கறது இல்லைங்க. இது கொத்தவரங்காய் செடிய பொறுத்தவரைக்கும் இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா, அதுக்கு நல்லா வெயில் அடிக்கணும். நல்லா ஈரம் இல்லாத இருக்கணுங்க. அப்படி இருந்தா நல்லா வளர்க்கலாங்க. மழை மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாள் பேஞ்சிருச்சுன்னா, வெ செடி அழுகி போயிடுதுங்க. அதாவது வேரழுகல் பிரச்சனை வந்து செடி வாட்டம் குடுத்துருதுங்க. பாருங்க பச்சை மிளகா செடி பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய வச்சிருக்குது பாருங்க.
இது காய் பார்த்தீங்க இந்த செடிக்கும் காய்க்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு காய் வச்சிருக்குதுங்க. காய் பறிக்கணுங்க. ஏன்னா பச்சை மிளகா வந்து இப்ப அறுவடை பண்ண பச்சை மிளகாயே நான் இன்னும் காலி பண்ணாத வச்சிருக்கிறேங்க. அதனால சரி இருக்கட்டும் செடியிலேன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேங்க. தேவைக்கு ஏற்ப மட்டும் பச்சை மிளகா இப்ப அறுவடை பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா மாடியில தானே இருக்கு. நம்ம எப்ப வேணுமோ அப்ப நம்ம பறிச்சுக்கலான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேங்க. வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, நல்லா குருத்து வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நல்லா ஃப்ரீயா வளர்ந்துட்டு வருதுங்க. பக்க கிளைகளும் நெறைய வச்சு அதிலயுமே நம்மளுக்கு காய் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை பரவாயில்லைங்க. வெண்டைக்காய் பொறுத்தவரைக்கும் இந்த முறை சூப்பரா குடுக்குதுங்க. பச்சை வெண்டைக்காயும் சரிங்க, அ ரெட்டு வெண்டைக்காயும் சூப்பரா குடுக்குதுங்க. 2மே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2மே எனக்கு ஒரே மாரி தாங்க தெரியுது. டிஃப்ரென்ஸ் எனக்கு அது பெருசா எதுக்கு தெரியல. கொஞ்சம் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டா துவர்ப்பு தெரியுது. இதில வந்து பச்சை கலர்ல பார்த்தீங்கன்னா, அந்த துவர்ப்பு தெரியலைங்க. இதுதான் வித்தியாசமா எனக்கு படுதுங்க. வாட்ஸ்அப் குரூப் பத்தி கண்டிப்பா கமெண்ட் குடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ட நான் எதிர்பார்ப்பேன். முருங்கைக்காய் செடி பாருங்க எவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு வருது. முருங்கைக்கீரை உடைக்கணுங்க. இன்னும் கீரை அறுவடை பண்ணணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.